நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய், இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாசத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும், அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்க டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்க ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்க கொலை கொள்ளை நடக்கும், இங்க நடக்காது. இங்க மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்க இருக்காது. இங்க கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணல் விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. இது எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல், ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதேதான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதேதான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல் நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாதா? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று, என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்து யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்தில் என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யாராவது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆளுவது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும்.